பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை நேரத்துல இந்த ஆண்டவருடைய வார்த்தையை உங்கள் மத்தியில அறிவிப்பதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த நாள் தியானத்திற்காக ஒரு வசனத்தை வாசிக்க போகிறோம். ஏசாயா 60வது அதிகாரம் 1வது வசனம். ஏசாயா 60:1 நமக்கு நல்லா தெரிந்த ஒரு வசனம். எலும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. எலும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. ஏசாயா இஸ்ரவேல் தேசத்திலே இருக்கும் பொழுது தன்னுடைய நாட்டு மக்களுக்காக நிறைய காரியங்களை தீர்க்க தரிசனமாக உரைத்துக் கொண்டிருக்கிறார். அதுல ஒரு அழகான ஒரு வசனம் சொல்கிறார், எலும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. இதை பார்த்து கொண்டு இருக்கிற உங்களுக்கும் நான் சொல்லுகிறேன், எலும்பி பிரகாசிங்க, உங்கள் ஒளி வந்தது. உங்களுக்கென்று தேவன் நியமித்த நாட்கள், காரியங்கள் வந்தது. எலும்பி பிரகாசிங்க. பல நேரங்கள்ல நாம் சோர்ந்து விடுகிறோம். பல நேரங்கள்ல நாம் நம்மை நாமே குறைவாக மதிப்பிட்டுக் கொள்கிறோம். ஆனா ஆண்டவர் நம்மளை எப்படி எதிர்பார்க்கிறார் அப்படின்னா, எலும்பி பிரகாசிக்கிற விளக்காக, எலும்பி பிரகாசிக்கிற ஒளியா இருக்கிறதுக்கு தான் ஆண்டவர் நம்மளை அழைத்திருக்கிறார். ஏன் எலும்பி பிரகாசிக்கணும் அப்படின்னா, 2 விஷயத்தை குறித்து நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். ஏன்னா இது தேவனுடைய கட்டளை. ஆண்டவர் என்ன பண்றாரு, சில விஷயங்களை சஜஷனா பண்றாரு. நீ இது உபாகமத்துல நீங்க பாத்தீங்கன்னா, இதை நீ செய்தால் நல்லா இருப்ப, இதை செஞ்சா நீ உன்னுடைய வாழ்க்கை மோசமா இருக்கும், இந்த மாதிரி நல்ல காரியங்களை நீ பின்பற்றினா உன்னுடைய சந்ததி ஆசீர்வாதமா இருக்கும், இல்லைன்னா நீ சாபத்தை சேர்த்துக்கொள்ளும் அப்படின்னு சஜஷனா சொல்லுவாரு. ஆனா சில விஷயத்த கட்டளையா சொல்றாரு. ஏன்னா அப்படின்னா மத்தேயு கடைசி வசனங்களை பாத்தீங்கன்னா, நீங்க உலகமெங்கும் போய் என்னுடைய சுவிசேஷத்தை அறிவிங்க அப்படிங்கிறது கட்டளை. ஆண்டவர் ஸ்ட்ரிக்டா சொல்றாரு, இதனை செய்யணும். அதே போலதான், அதே டோன்ல தான் அந்த வசனத்தை ஆண்டவர் சொல்கிறாரு, எலும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. இதுவரைக்கும் நீ மூடப்பட்டிருந்த வாழ்க்கை, இதுவரைக்கும் நீ தோற்று போய், இதுவரைக்கும் அடங்கி கொண்டிருந்த, இதுவரைக்கும் அழுது கொண்டிருந்த நாட்கள்லாம் போதும். இன்னைக்கு நீ எலும்பி பிரகாசி, உன்னுடைய வாழ்க்கையை நீ மாற்றிக்கொள் அப்படின்னு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். இது கட்டளை. தேவன் எலும்பி பிரகாசி என்று கட்டளையா சொல்றார். இட்ஸ் an ஆர்டர். 2வது ஏன் எலும்பி பிரகாசிக்கணும் அப்படின்னா, நாம உயிர்ப்பிக்கப்பட வேண்டியது அவசியம். எந்த ஒரு காரியத்தை நம்ம ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா, ஒரு 3 மாசத்துக்கு அதுல உத்வேகமா நல்ல ஒரு நம்மளுடைய முழு முயற்சியை போட்டு செய்வோம். அடுத்து என்ன பண்ணோம், நமக்குள்ள சோர்வுகள் வரும். இது மனிதர்களாகி இருக்கிறது, நமக்கு இது இயல்பு தான். சில நேரங்களில் நம்ம அப்டேட் பண்ணிக்கணும். சில நேரங்களில் சில விஷயங்கள்ல நம்ம மாற்றிக்கொள்ள வேண்டியது அவசியம். இன்னைக்கு வரைக்கும் சில கம்பெனிகள், ஆதியில் ஆரம்பிக்கப்பட்ட கம்பெனிகள், நிறைய இண்டஸ்ட்ரீஸ், நிறைய தொழில் சாராத நிறைய படிப்பு ஸ்கூல் காலேஜஸ்ல இன்னைக்கு வரைக்கும் நிக்கிறதுக்கான காரணம் அவைகள் தங்களை அப்டேட் பண்ணிக்கிறாங்க காலத்துக்கு ஏற்ற மாதிரி. அதே போல ஆண்டவர் நம்மளிடத்துல எதிர்பார்க்கிறது, நாம உயிர்ப்பிக்கப்படணும். அன்னைக்கு ஆதியிலிருந்து அதே அனுபவத்தோடு இன்னைக்கு நம்ம வாழ்ந்து கொண்டில்லாமல் நாம் என்ன பண்ணணும், புருஷராக மாற வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, எலும்பி பிரகாசி, இருந்த ஸ்டேட்ல இருந்து நீ அடுத்த லெவலுக்கு வா. எந்த ஒரு விஷயமானாலும் மாற்றத்திற்குள்ளாக நாம் என்ன பண்ண வேண்டியிருக்கும், செய்ய வேண்டியிருக்கும். ஏன்னா நம்மளுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில பல அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். சில நேரங்கள் நம்ம ரொம்ப டவுனா இருப்போம், சில நேரங்களில் நிறைய சாதிக்கணும், நிறைய விஷயங்களை செய்யணும்னு நினைப்போம். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, எலும்பி பிரகாசி, நீ உயிர்ப்பிக்கப்பட வேண்டிய நாட்கள் இது. அப்போ எப்படி நம்ம எலும்பி பிரகாசிப்பது அப்படின்னா, ரொம்பவே சிம்பிள். கனெக்ட் வித் கிரைஸ்ட். ஏன்னா இந்த வசனத்தை நாம் உற்று கவனித்தோம், ஏதாவதுக்குரிய காரியங்களை இயேசுவோடு கனெக்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, எலும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. இந்த ஒளிங்கிறது யாரை குறிக்கிறது என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. வேதத்துல நீங்க எங்கனாலும் பார்த்தாலும் ஒளி எதை அடையாளப்படுத்துகிறது என்றால் இயேசு கிறிஸ்துவை. இப்படி பல உவமைகளை வைத்து என்ன பண்ணலாம் சொல்லலாம். பாறை, கண்மலை இயேசுவை குறிக்கிறது, மரம் இயேசுவை குறிக்கிறது, செடி இயேசுவை குறிக்கிறது, திராட்சை செடி, இந்த மாதிரி பல காரியங்களை நாம் பார்க்கலாம். அப்போ இந்த ஒளிங்கிறது இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறதாக நாம் பார்க்கிறோம். அப்போ நாம எலும்பி பிரகாசிக்கணும் அப்படின்னா இயேசு நம்முடைய வாழ்க்கையை வேணும். ஏன் இது ரொம்ப பழமையான விஷயம் தான் அப்படின்னு நினைக்கலாம். ஏன்னா இதை பார்த்து கொண்டிருக்கிற பலருக்கு இயேசு ரொம்ப தூரமா இருக்கிறார். நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் இயேசு நம்ம கூட தான் இருக்கிறாரு அப்படின்னு. ஆனா நம்ம இயேசுவை விட்டு ரொம்ப தூரம் விலகி வந்துட்டு இருக்கிறோம். ஆண்டவர் உங்களை எதற்காக அழைத்தாரோ, என்ன நோக்கத்திற்காக உங்களை தெரிந்து கொண்டாரோ, அந்த நோக்கத்தை நீங்க புரிந்து கொள்ளணும். ஒருவேளை ஆண்டவரோட தூரமா போயிருந்தீங்க அப்படின்னா, ஆண்டவரத்துல திரும்ப வந்து, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கை கட்டப்படட்டும், உயிர்ப்பிக்கப்படட்டும் ஆண்டவரத்துல கேளுங்க. நிச்சயம் உங்க வாழ்க்கை எலும்பி பிரகாசிக்க உதவி செய்வார். யோவான் 15:5 ஆண்டவர் தெளிவா சொல்றாரு, என்னோடு இணைக்கப்பட்டிருக்கணும், ஒருவன் நிலைத்திருந்தால் மிகுந்த கனிகளை கொடுப்பான். ஆண்டவரோடு இணைக்கப்பட்டிருக்கிற எந்த மனுஷனும் மிகுந்த கனிகளை கொடுப்பான் என்று. அவன் தான் எலும்பி பிரகாசிக்க முடியும். இயேசுவோடு இணைக்கப்பட்டிராத ஒருவரும் என்ன பண்ண முடியாது, கனிகளை கொடுக்க முடியாது. அப்ப எலும்பி பிரகாசிக்கணும்னா வேற என்ன பண்ணணும் அப்படின்னா, தேவனுடைய சித்தத்தை செய்யணும். சிம்பிளா. அப்ப தேவனுடைய சித்தத்தை எது அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையில சமாதானத்தை கொடுக்கறது தான் தேவனுடைய சித்தம். ஒரு விஷயத்தை நீங்க செய்யறீங்க அப்படின்னா, உங்க வாழ்க்கையில உங்க மனசாட்சி குத்திக்கிட்டே இருக்கும், அது தேவனுடைய சித்தம் அல்ல. ஒரு விஷயத்த செய்யறீங்க அப்படின்னா அது மனசாட்சியில அப்ரூவ் ஆகும், அதுதான் தேவனுடைய சித்தம். அப்போ உங்களுக்கு இது இடரெல்லாம் இருக்குது, இது உங்க மனசுல நிம்மதியா இல்லை அப்படின்னா அது தேவனுடைய சித்தம் இல்ல. தயவு செஞ்சு அதை நிப்பாட்டிருங்க.
இன்னைக்கு பல நேரங்கள் அதெல்லாம் போராடி தான் என்ன பண்றோம், நம்மளுடைய விருப்பத்தை நிறைவேற்றுறதுக்காக நிறைய விஷயங்களை செய்யறோம். இன்னைக்கு நான் உங்களிடத்துல சொல்லியிருக்கிறேன், ஆண்டவர் உங்களோட பார்த்து சொல்றது, எழும்பி பிரகாசி ஒண்ணு ஒளி வந்தது. ஏன்னா இது ஆண்டவர் உங்களை கட்டளையா சொல்றார். நீங்க உயிர்ப்பிக்கப்பட வேண்டியது அவசியம். இந்த நாட்கள்ல நீங்க ஆண்டவருக்கு தேவை. இதை பார்த்து கொண்டு இருக்கிற உங்களுக்கு நான் சொல்றேன், உங்களுடைய உதவி ஆண்டவருக்கு தேவை. நாம செய்ய வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்கு, ஆண்டவருக்காக சாதிக்க வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்கு. மற்றவங்க பேசுற வார்த்தைகள் எல்லாம் விட்டுட்டு தேவனுக்காக நிறைய காரியங்களை செய்வதற்கு நீங்க அவருக்கு தேவை. அப்ப எப்படி எழும்பி பிரகாசிக்கணும்னா, தேவனோட இணைங்க. நீங்க எந்த இடத்துல இருந்து விழுந்து போனீங்களோ, எந்த இடத்துல ஆண்டவர் விட்டு விலகி போனீங்களோ, அதை அறிந்து மீண்டும் தேவனோட கனெக்ட் ஆகுங்க. ஆண்டவர் நிச்சயம் உங்களை தூக்கி எடுத்து பயன்படுத்துவார். ஆண்டவருடைய சித்தத்தை செய்யுங்க. இதுதான் அல்டிமேட் பர்பஸ். எல்லாவற்றிலும் மேலாக தேவனுடைய சித்தத்தை செய்யுங்க. தேவன் நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பார். இதை பார்த்து கொண்டு இருக்கிறவங்க யாவருக்கும் வாழ்த்துக்கிறேன். தேவன் உங்களை பயன்படுத்துவாராக. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. ஹேவ் a nice day.